ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்போ அவர் சமைச்ச சாப்பாட்டை அவராலே சாப்பிட முடியாதனால நம்முடைய மல்லி சமைச்ச சாப்பாட்டை நம்ம வெண்பா எடுத்து தராங்க. அதை ருசிச்சு சாப்பிட்றாங்க. அப்போ நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு சைகை பண்ணி கேட்க சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் கிட்ட கேட்குறாங்க, டாடா இப்படி தான் மல்லியம்மா கையில் ஒரு கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கயிறு இன்னொன்று இருக்குது, அது உங்கள் கையில் கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க, அது சாமி கயிறாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கிட்ட வெண்பா சொன்னது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எனக்கு எந்த கயிறு கட்டணுன்றது யாரும் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்லிட்டு போயிடுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் தூங்கலான்னு போகிறேன்றப்ப நம்முடைய வெண்பாவுக்காக பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக நம்முடைய மல்லி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் என்ன கேட்குறாருன்னா, ஏன் வெண்பா அந்த கயிறு எனக்கு இப்போ கட்டி விடுறதுனா கட்டி விட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்டதுக்கு, எந்த கயிறுடாடா, நீங்கள் தான் எந்த ஒரு கயிறு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ எதுக்காக அந்த கயிறு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வெண்பா குட்டி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஏன் வெண்பா நான் அப்போ கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ கட்டிக்கிறேன்னா கட்ட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா இருங்கடா நான் மல்லியம்மாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட நம்முடைய வெண்பா கேட்டதுக்கு, தாராளமாக கட்டுற வெண்பா அவரை பூஜை ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியும் வெண்பா விஜய் 3 பேரும் பூஜை ரூம் போயிட்டு அந்த இடத்துல பூஜை ரூமில் சாமி முன்னாடி வச்சு அதை பூஜை பண்ணிட்டு நம்முடைய விஜயோட கையில் நம்முடைய மல்லி கட்ட போகிறாங்க. இந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறம் நம்முடைய விஜய் நம்முடைய மல்லியை பாசமாக பார்த்துக்கு வரா, அந்த தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கு வரா அப்படின்றதாங்க இருக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணாங்களான்னா நம்முடைய மல்லியோட கையில் இருக்கிற கயிறும் விஜயோட கையில் இருக்கிற கயிறு ஒன்றுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம ஷாப்பிங் போகிறன்ட்டு வெளியே போயிருந்தா எங்கள் வீட்டில் நம்ம முன்னாடி கோவமாக இருக்கிற மாதிரி மாமாவை நடிச்சுட்டு இருக்காட்டுக்குது மல்லி கையில். இப்போ பார்த்தீங்களா மல்லியோட கையிலையும் மாமாவோட கையிலையும் ஒரே மாதிரி கயிறு இருக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முன்னாடி நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ராஜுமா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய ராஜேஸ்வரி போயிட்டு நம்முடைய விஜய் கிட்ட கேட்க போகிறாங்களா, என்ன விஜய் கையில் என்ன கயிறு, எதுக்காக இந்த கயிறை கட்டியிருக்க, எதுக்கு அந்த மல்லி கையில் இருக்கிற மாதிரியே உங்ககிட்டயே கயிறு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம மல்லியாக கூப்பிட்டு போய் ஸ்கூல் விடுற மாதிரி இருக்கணுங்க. ஆனால் இந்த ரஞ்சிதாவே தொடர்ந்து நம்முடைய வெண்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம வெண்பா துளியும் கூட சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்முடைய விஜயை இந்த ராஜேஸ்வரி கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய விஜய் வசமாக மாட்டிக்கிட்டாருங்கன்னு தான் சொல்ல முடியும். எதுக்கு விஜய் உனக்கு தேவையில்லாத வேலை, நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி ஏமாற்றி இந்த கயிறை கட்டி விட்டுட்டலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் சிம்பிளாக நம்முடைய விஜய் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இதெல்லாம் இருக்குக்கா, இது சாமி கயிறுன்னு சொன்னாங்க, அதனால தான் கட்டிக்கிட்டேன் அதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி என்ன சொன்னாலே டேக் கேர் பண்ணாத போக போகிறாருங்க. வர எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாது.